செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்துக்கான ப்ராமிஸ் வேர்டு தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம், ஜீவன் உள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார் அப்படின்னு. இன்றைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இதை கடந்து நான் எப்படி போவேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா யோசுவா சொல்ற மாதிரி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஜீவன் உள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார். ஆமென். தேவன் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்க நடுவில் இருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை காப்பாத்துறதுக்காக தூதர்கள் அனுப்பல, அவரே வந்து உங்க நடுவில் இருந்து உங்களுடைய அத்தனை எதிரிகளையும் உங்களை விட்டு துரத்துகிறாரு. இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இதுதான். உங்களுடைய எதிரிகள்னு நீங்க யாரையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாவற்றையும் தேவனே உங்களை விட்டு விரட்டி அடிக்க போகிறாரு. நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்ய போகிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களையும் தேவன் மாற்ற போகிறாரு. தேவனுக்கு நாம மிகவும் பிரியமானவங்களாக மாற போகிறோம். சகலத்தையும் நீங்க ஆளுபவராக மாற்ற போகிறாரு. அதுதான் தேவன் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துபவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துல நம்மளை சுத்தி இருக்கிற 7 விதமான எதிரிகளை நம்மளை விட்டு விரட்டி அடிக்கிறாரு. ஆமென். அவங்கள நம்மளை விட்டு துரத்தி விடுகிறாரு. அப்போ நமக்காக தேவன் யுத்தம் செய்கிறாரு, நமக்கு வெற்றியை கொடுக்கிறாரு.